ஒரு கிராமத்தில் ரொம்ப அழகாக பாடுற ஒரு பறவையை ஒரு பையன் வளர்த்து வந்தான். அது பாடுறத தன் நண்பர்கள் கிட்டலாம் காட்டி பெருமைப்படணும்னு அந்த பையனுக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் அந்த பறவை பகல் நேரத்தில் வாயே திறக்காது, இரவு நேரங்களில் மட்டும்தான் பாடும். அதனால் அந்த பையனுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆந்தை அந்த பறவைகிட்ட போயிட்டு, பாவம் அந்த சின்ன பையன், அவனுக்காகவது ஒரு நாள் பாட வேண்டியதானே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பறவை, இப்படி தான் நான் ஒரு நாள் பகலில் பாடிட்டு இருந்தப்போ அந்த பையன் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டான். ராத்திரியில் யாருமே இல்லாத போது பாடிட்டு இருந்தேன்னா நான் மாட்டியிருக்க மாட்டேன்ல, அதனால தான் நான் பகலில் பாடுறதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டே, இனி நீ பாடுனா என்ன, பாடலாட்டினாலும் என்ன, அதான் கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொன்னிச்சான். எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சிந்திக்காமல் சில விஷயங்களை பண்ணிட்டு அப்புறம் இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நேரமும் நமக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது.